என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஜேர்னி பண்ண போகிறேன். ஹாட் கேமரா ஆக்ஷன். எனக்கு தலைவலியே வந்துருச்சுங்க. இதுக்கு ஒரு டீயை மொதல் வாங்கிட்டேங்க. கேட்வே ஆஃப் ராயலசீமான்னு சொல்லுவாங்க. கேட்வே எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு கெஸ் சொல்லுங்களேன், எவ்வளோ இருக்குங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் விளாக் வந்து கேஎஸ்ஆர்டிசி பல்லைக்கு நான்ஏசி ஸ்லீப்பரை ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விளாக் பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த விளாக் எண்டில் சொல்லிப்போ நம்ம அடுத்த ஒரு லாங் ஜேர்னி வந்து ட்ரை பண்ண போகிறோம்னு. ஆமாங்க, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கங்காவதி பஸ் ஸ்டேஷனில் தாங்க இருக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஆன்போர்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா கோஸ்டல் ஆந்திராவில் காக்கிநாடாக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். இதுக்கு நான் எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் லாங்கஸ்ட் சர்வீஸுங்க. நம்ம வழக்கமாக நம்ம ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் 15 மணி நேரம் ஜேர்னி பண்ணுவோம். பட் இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 23 மணி நேரங்க. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஜேர்னி பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரிய போல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. உள்ளே போய்ட்டு க்ரூஸ் வந்து பெர்மிஷன்லாம் வாங்கிட்டேன். இந்த ஆதோனி சர்வீஸ் மாதிரி எதுவும் ஆயிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அப்படி எதுவுமே இல்லை, வ்ளாக் தானே எடுத்துக்கங்கட்டாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ளே போய்ட்டு பேசலாம். சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். உள்ளே போகலாம். வெயில் போட்டு பொழக்குதுங்க. வாங்க அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே போகலாம். அப்படியும் போகலாம், நம்ம இப்படியே போகலாம். உள்ளே நமக்கு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு கவுண்ட்ரு இருக்குது, கேஎஸ்ஆர்டிசி கவுண்ட்ரு. நம்ம பஸ் பார்த்திங்கன்னா அந்த இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்கும். ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். அப்படியே உள்ளே போய்ட்டு வெளியே போகிற மாதிரி தான் நல்லா இருக்காங்க. அடுத்த 23 மணி நேரம் இவங்க கூட தான். நம்ம பஸ்ஸுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு குயிக்காக நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏபிஎஸ்ஆர்டிசி கேகேடி காக்கிநாடா டிப்போ. இந்த பக்கம் தெலுங்கு எழுதியிருக்கு. வண்டி வந்து டாட்டா வண்டிங்க, ஏஎம்பிஏ அம்பா. அது என்னென்னு பார்ப்போம் நம்ம. அப்புறம் வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க என்னென்னா சர்வீஸ் நம்பர் 2854 கங்காவதி சிந்தனூர். ட்ரான்ஸ்லேட்டர் பார்த்தேன், அதனால் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணுங்கள். கங்காவதி சிந்தனூர் காக்கிநாடா வயா ராய்ச்சூர் கர்னூல் வினுகொண்டா விஜயவாடா ராவுலபலம் ரக்ஷாராமம். சூப்பர் லக்ஸுரி. ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தது வந்து ஏஎம்பிஏ இருக்கிறது வந்து கோச் பில்டருங்க, அம்பா கோச் பில்டர்ஸு. நம்ம இதுக்கு முன்னாடி ஆதோனி பஸ்ஸில் போகிறப்ப சாய் ஸ்ரீ அவங்க தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அம்பாங்கிறவங்க. சாமி படமாக வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஃபேன் இருக்குங்க. அப்படியே உள்ளே போகலாம். நம்ம அந்த ஆதோனி பஸ்ஸில் பார்த்துருக்கோம், அதே மாதிரி தாங்க சீட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். இன்டீரியர்ஸ்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சீட் தாங்க போடுவேன், நமக்கு vlog எடுக்க ஈஸியாக இருக்கும். பட் நான் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேடிஸ் வந்து ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பக்கத்து சீட் வந்து லேடிஸ் வந்து தான் புக் பண்ண முடியும், ஜென்ட்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் 13ங்க இங்கே தான் நான் புக் பண்ணியிருக்கேன். போக போக பார்ப்போம் எதுவும் சீட்டு காலியாக வச்சுருக்கேன். அவங்க எங்கே புக் பண்ணியிருக்காங்களா வேறு எங்கேயும் புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ போக போக பார்க்கலாம். நமக்கு எப்படியே கேபின் ரைட்டுக்கு வந்து பெர்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவே நமக்கு ஒரு சக்ஸஸ் தான். சீட் அமெனிட்டிஸ் பார்க்கலாங்க. ஸோ இங்கே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஒரு சில சீட்டில் தாங்க இருக்குது. இது ஆல் ரேண்டமாக தான் இருக்குது. அப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட்டு, ஹூக்கு, அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து காஃப் சப்போர்ட்லாம் வராதுங்க. ஏன்னா இது சீட்டர் வேரியண்ட்னால காஃப் சப்போர்ட் வராது. இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி சூப்பர் லக்ஸுரியில் பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து நல்லா விட்டு
வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சீட்டோட விட்டு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் புஷ் பேக்குமே பார்த்தீங்கன்னா ரெக்லைனிங் பொசிஷன் நல்லா இருக்குங்க. ஓகே டன். சார்ஜர் போர்ட் வந்து சீட்டுக்கிட்ட எதுவுமே இருக்காதுங்க. அங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 11:30 டைமுங்க. நமக்கு 11:20க்கு எடுத்துட்டாங்க. நான் மட்டும் தான் ஆன்லைன் இப்போதைக்கு புக் பண்ணியிருக்கேன். போக போக தான் இதில் ஏறுவாங்க. ஏன்னா ஒரு சில டிக்கெட்ஸ்லாம் ஒரு சில சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் ஆயிருக்கு. அதெல்லாம் போக போக ஏறுவாங்க. இந்த பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். ரெகுலர் சர்வீஸாக டெய்லி காலையில் 11:30க்கு நமக்கு கங்காவதியில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 9:45க்கு வந்து காக்கிநாடா போகிறாங்க. கிட்டத்தட்ட 22 மணி நேரம் 15 நிமிஷங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 800+ கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. 800 to 900 கிட்ட வருது. நமக்கு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் போர்டில் காமிச்சிருப்பேன். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சிந்தனூர், ராய்ச்சூர், கர்னூல், குண்டூர், வினுகொண்டா, விஜயவாடா, எல்லூர், அப்புறம் மண்டப்பேட்டான்னு ஒரு ஊருங்க. அது வழியாக போய்ட்டு நம்ம காக்கிநாடா போகிறோம். ஜங்காமார், கல்குடி 11:30. கங்காவதிலேருந்து கிளம்புறப்ப நான் மட்டும்தாங்க இருக்கேன். இன்னும் யாருமே இல்லைங்க. அடுத்தடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ராய்ச்சூர் இல்லைனா சிந்தனூர், கார்த்திகி அந்த மாதிரியான ஏரியாவில் வருவாங்க. ஸ்ரீ ராமநகரா 11:43. ஸ்ரீ ராமநகராவில் வந்து போர்டிங் இருக்குங்க. ஸோ ஆன்லைன் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து ஒருத்தங்க ஏறிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸுக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் வந்து கங்காவதியில் வந்து போர்டிங் கொடுத்துட்டோம்னா அடுத்து கடைசியாக நம்ம எங்கே வந்தோம்னா டோர்னாலான் இருக்குது. அங்கே வந்தால் தாங்க நமக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் இருக்குது. இடையில இன்பிட்வீன் நமக்கு அந்த கர்னூலுமே கொடுக்கல, ராய்ச்சூரும் கொடுக்கல. இந்த மாதிரி முக்கியமான ஏரியா கூட ஆன்லைன் புக்கிங் வந்து கொடுக்கல கங்காவதியிலேருந்து. பட் நம்ம கர்னூல் அந்த ராய்ச்சூர்லேருந்து போர்டிங் வந்து கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் அந்த ஆந்திராக்குள்ளே எங்கேனாலும் கொடுத்துக்கலாம். அப்படி தான் இருக்குது. ஸோ போக போக அந்த ஆன்லைன் புக்கிங்லாம் எந்தெந்த ஊருக்குலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். கார்த்திகி பஸ் ஸ்டாண்ட் 12:05. கார்த்திகை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு நிமிஷம் என்ட்ரி போட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்கங்க. இந்த கார்த்திகை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கோப்பல் டிஸ்ட்ரிக்டோட ரைஸ் பவுல்னு சொல்லுவாங்க. நம்ம கர்நாடகாவோட ரைஸ் பவுல் வந்து நம்ம கங்காவதி சொன்ன மாதிரி கோப்பல் டிஸ்ட்ரிக்டோட ரைஸ் பவுல் வந்து இந்த கார்த்திகைங்க. ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட் பண்ணுங்கள், கார்த்திகையா கரத்தகியான்னு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து மெயினாக வந்து நெல் சாகுபடி அதை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைஸ் மில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஊரில். ஸ்ரீபுரம் ஜங்ஷன் 12:32. இந்த ரூட்டு போனால் நமக்கு பல்லாரி வரும்.
சிந்தானூர் ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. சிந்தனூர் KSRTC பஸ் ஸ்டேஷன் 12:45. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சிந்தனூர் பஸ் ஸ்டாண்டில். ஆனால் நம்ம பஸ்ஸுக்கு இல்லை, நம்ம பஸ்ஸுக்கு லிமிட்டடான பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் ஏறுறாங்க. சிந்தனூர் KSRTC பஸ் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்காங்க. 1:05 வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. 12:45லாம் வந்தாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்தாச்சுங்க. இந்த சிந்தனூர் பார்த்திங்கன்னா நமக்கு ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ராய்ச்சூரோட நெற்களஞ்சியம்னா இந்த சிந்தனூரை வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா இது வந்து டிராக்டர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஊரில் வந்து அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கிறனால டிராக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த ஊர் வந்து அவ்வளோ ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து சோனா மசூரி பாஸ்மதி வந்து இங்கே அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. இந்த ஊர் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா KKRTCன்னு போட்டிருப்பாங்க, கல்யாண கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ இந்த ரீஜன் வந்து அப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. எப்படி நம்ம காவேரி வந்து NWKRTCயில் வருதோ அதே மாதிரி இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக நமக்கு KKRTCயில் வரும். 1 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறாங்க. நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது. இங்கே நமக்கு சிந்தனூர் தாண்டினதுமே 4-வே ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ராய்ச்சூர் வரைக்கும் போனோம்னா கொஞ்சம் ஜேர்னி கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜவாலகேரா 125. நம்ம குத்தி அதோனியில் வந்து ஃபோர்ட் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரியே மான்விலையுமே ஒரு ஃபோர்ட் இருக்குங்க. உள்ள சிட்டிக்குள்ளே போனால் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ தெரிஞ்சிருக்கும், சின்ன மலை மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுதான் அந்த ஃபோர்ட்டு. இந்த மான்வியில் வந்து ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க. ரொம்ப நேரமாக இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸ்டாண்டுக்கிட்ட போட்டிருக்குங்க. நம்ம குத்தியில் எப்படி ஃபோர்ட்டுக்கு கீழே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கோ அதே மாதிரி தாங்க இங்கேயும். ராய்ச்சூர் ஃபோர்ட்டு கீழே அப்படியே பஸ் ஸ்டாண்டு. ராய்ச்சூர் பஸ் ஸ்டாண்டு 5 மினிட்ஸ் ஏர்லியாக ரீச் ஆகிருக்கும். இந்த ராய்ச்சூர் வந்து லேண்ட் ஆஃப் ரிவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணா ரிவருக்கும் துங்கபத்ரா ரிவருக்கும் நடுவில் தான் இந்த ராய்ச்சூர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து மேஜராக இருக்குது வந்து ராய்ச்சூர் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. அந்த பவர் சப்ளைக்கான பவர் பிளான்ட் இங்கே இருக்குது.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தா ஃபோர்ட்டுங்க அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ராய்ச்சூர்லேருந்து மந்த்ராலயம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குங்க. 5 முகம் இருக்கிற ஆஞ்சநேயர் டெம்பிள். ஸ்பீடு வந்து வண்டி ஒரு 70-75 தாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் போகிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 80க்கு மேலே போனால் தாங்க நல்லாயிருக்கும். மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது போல். இன்னொன்று வந்து லஞ்ச் பிரேக் வந்து டெடிக்கேட்டாக எதுவுமே கிடையாதுங்க. டின்னர் பிரேக் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. லஞ்ச் பிரேக் எதுவும் கிடையாது. அதனால் என்ன சொன்னால் நீங்கள் எதாவது பிஸ்கட்னா வாங்கிக்கங்கட்டாங்க. நான் பன்னும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கிட்டேங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே. 3:55 வந்து பஸ் ஸ்டாண்ட் டிபார்ட் ஆகிறாங்க. கைஸ் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், ராய்ச்சூர்லேருந்து கட்வால் போயிட்டு கர்னூல் போக நினச்சேன். இல்லை தப்புங்க. ராய்ச்சூர்லேருந்து மந்த்ராலயம் போக மாட்டோம். அதுக்கு முன்னாடியே ஒரு ரூட்டு கட் ஆகி அதுக்கப்புறம் கர்னூல் போவோம். ஸோ இந்த ஒரு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ளே வருவோங்க. அது கர்னூல் போனது ஆந்திர பிரதேசில் போயிடுவோம். இந்த இது மட்டும் நம்ம தெலுங்கானாவில் டச் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாக போனால் நமக்கு மந்த்ராலயம் ஆதோனிங்க. நம்ம அப்படியே லெஃப்ட் எடுக்கிறோம். இதுதான் ராய்ச்சூர் கர்னூல் ரோடு. தெலுங்கானா வண்டி வருங்க. இங்கே பாருங்களேன், ரோடு உடஞ்சிருக்கு. இதுதாங்க ஏகப்பட்ட இடம் உடஞ்சி தான் கிடக்கு. இது இப்போ நம்ம கர்நாடகா பார்டரில் இருந்து தெலுங்கானா பார்டருக்குள்ளே வந்துட்டோம். பார்டர் போட்டு எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு போர்டு மட்டும் இருந்துச்சு. அதுவும் அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. கைஸ் இங்கே ரோடு பாருங்கள், ஆஃப் ரோடு மாதிரி இருக்குங்க. முழு கலண்டு விழுந்துருக்கணும். ஆல்ரெடி கலண்டு போய் கிடக்கு. எவ்வளோ தூங்குதுன்னு தெரியல. அந்த தார் ரோடு தெரியுது. அப்பா ரொம்ப நேரம் கழிச்சு ஹைவேல ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. டோல் பிளாசா 6:10. தெலுங்கானாவில் இருந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோங்க.
కర్నూలు బస్ స్టాండ్ 6:25 కర్నూలు బస్ స్టాండ్ అండి. కర్నూలు బస్ స్టాండ్. மதியம் சாப்பிட வேறு செய்யலையா, அதுக்கப்புறம் நம்ம ராய்ச்சூர் டு கர்னூல் போகிற ரூட்டு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அந்த வில்லேஜ் ரோடு சொன்னால் ரொம்ப ஒஸ்ட்டு, ஏகப்பட்ட மேடு பள்ளம், ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் எனக்கு தலைவலியே வந்துருச்சுங்க. அது வந்ததுக்கு ஒரு டீயை மொதல் வாங்கிட்டாங்க. நல்லா சூடாக திக்காக இருக்குது. அப்பா டீ உள்ளே போனதாங்க நல்லா இருக்கு. அவ்வளோ தலைவலிங்க. தைலம் தேய்ச்சிட்டு அப்படியே படுத்துட்டேன். கரெக்டாக கர்னூல் வந்ததுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சாங்க. 6:25 வந்து நம்ம கர்னூல் சிட்டி வந்து ரீச் ஆகிருக்காங்க. 7 மணி சைட்டில் கொடுத்துருந்தாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டாங்க. இந்த கர்னூல் சிட்டி தான் பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் ராயலசீமான்னு சொல்லுவாங்க. இந்த கர்னூலையும் பார்த்திங்கன்னா கொண்டாரெட்டி ஃபோர்ட்டுன்னு இருக்குது. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் பார்த்தா இந்த சைடில் இருக்க எல்லா கர்நாடகா ரீஜனாக இருந்தாலும் சரி, நம்ம ஆந்திரா ரீஜனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட் இருக்குங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து விஜயநகர பேரரசு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஃபோர்ட் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் பார்க்குறப்ப துங்கபத்ரா ரிவருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கர்னூல் சிட்டி வந்து இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி காவிரி கிட்ட திருச்சி, அப்புறம் நம்ம வைகை கிட்ட மதுரை இருக்கிறோம்னே, துங்கபத்ரா கிட்ட இந்த கர்னூல் சிட்டி இருக்குது. இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து நமக்கு டார்மெட்ரிஸ் இருக்குங்க. ஏசி நான் ஏசி டார்மெட்ரிஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கர்னூல் யாரும் வந்தீங்கன்னா இங்கே டார்மெட்ரி இருக்குது. கரெக்டாக 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோங்க. நான் பாருங்கள் 7 மணி மாதிரியே அங்கே தெரியுது. இது ஒரு 6 மணி 6:15 மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு கேபி ட்ரெயின் கிடையாதுங்க. நான் ஆளுநர் ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க வியூவை. நண்டிக்கொட்கூர் உள்ளே போகலாங்க. நண்டிக்கொட்கூர் பைபாஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். 7:50. மாக்கூர் கே ஸ்டாண்ட் 8:30. பாருங்க ஒரு மஸ்ஜித் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. டீசல் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. நாளைக்கு அவ்வளோ தூரம் லாங் போகணும். அப்பா பசியால் தலைவலியாக வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட போகிறேங்க. டிரைவர் என்ன சொன்னார், இங்கே தான் நிப்பாட்டிருப்போம் சார், சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. அங்கே கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தாங்க சாப்பிட போகிறேன். டயர்டாகிடுச்சுங்க. நான் தோசை தாங்க சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. இந்த டைமுக்கு சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படிலாம் பண்ணுது பார்த்தீங்களா. கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும். அப்படி சாப்பிட்றதுனால தான் இப்போ தலைவலி வந்து ஓரளவு கொஞ்சம் நார்மலாக இருக்கேங்க. இப்போ நம்ம அட்மக்கூருங்கிற பஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா அட்மக்கூர் கேன் இருக்குங்க. எண்ணுன்னு 2 இருக்குது. அட்மக்கூர் கேன் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அட்மக்கூர் டு நமக்கு காக்கிநாடா வரைக்கும் புக்கிங் இருக்குது. பட் விஜயவாடாவுக்கு வந்து புக்கிங் இல்லைங்க. ஒம்பது 5க்கு பஸ் ஸ்டாண்டு கிளம்பியாச்சுங்க. பைபாஸில் ஜாயின்ட் ஆகிட்டோங்க. கைஸ் இப்போ நம்ம நல்லமலை ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போக போகிறோம். ஸோ அதுதான் அந்த செக் போஸ்ட்டு. இங்கே போட்டிருக்கோங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். நல்லமலை அழுத்திக்கலாம். கைஸ்
இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறதா நல்லமலை ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ இங்கே பார்த்துட்டு செக் போஸ்ட் இருக்கும். நான் இங்கே நெட்ஒர்க் கூட கிடைக்கிறாங்க, இல்லைனா உங்கள் கூகுள் மேப்பில் ஆன் பண்ணி கரெக்டாக நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு காட்டுவேன். இது சைடில் கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா 2 பக்கம் ஃபாரஸ்ட் இருக்கும், நடுவில் வந்து ஒரு சின்ன ரோடு தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன ரோடு, இதில் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த நல்லமலை காடு பற்றி பார்க்கலாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ரோடு வந்து 50 கிலோமீட்டர் வருங்க. இந்த மலைப்பகுதி வந்து நமக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் இருக்குது. மொத்தமாக 430 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இந்த காடு இருக்குது. இங்கே இருக்கிற மலைகளும் பாறைகளும் பார்த்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகள் வந்து பழமையானவே இருக்குங்க. இந்த காட்டில் 700க்கும் மேற்பட்ட விலங்குகளின் வீடாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புலி, சிறுத்தை, கரடி, காட்டு நாய், மான் என பல விலங்குகள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகோபிலம்ங்கிற ஒரு புனிதத்தனமான கோயிலும் இங்கே இருக்குங்க. 2009 வந்து ஆந்திர பிரதேசம் முன்னாள் முதல்வர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி பயணித்த ஹெலிகாப்டர் வந்து இங்கே தான் கிராஷ் ஆயிருக்கு. அதில் அவர் இறந்துட்டாருங்க. நமக்கு ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு சைடு நம்ம இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரே இதாக 2 போக முடியாது. ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் மட்டும் போட்டார். அப்போ தான் லாரி ஓட்டுறவங்க கரெக்டாக விசிபிளாக இருக்கும். வந்தாச்சுங்க. இந்த எண்டு வினுக்கொண்ட 12
2 மணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய அதிகாலை வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுதுங்க. விஜயவாடா பஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து 4 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. 1 ஹவர் முன்னாடியே வந்துவிட்டோம். இந்த விஜயவாடா வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசோட கமர்ஷியல் ஹப்புங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன்ட் டெம்பிளான கனகதுர்கா அம்மன் டெம்பிள் வந்து ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் பவானி ஐலாண்டு வந்து இந்த கிருஷ்ணா ரிவரில் இருக்குங்க. இந்தியாவிலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரிவர் ஐலாண்ட் எதுனா இந்த பவானி ஐலாண்டு தாங்க. ஒரு 5 நிமிஷம் இப்போ நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் நின்னாங்க. அதுக்கப்புறம் கிளப்பிட்டாங்க, அவ்வளோதான். எல்லூர் பஸ் ஸ்டாண்டு 420. டிக்கெட் ஃபேர் பற்றி சொல்லிடுறேங்க. நான் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். APSRTC online.in அந்த சைட்டில் புக் பண்ணிக்கலாம். நான் ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக ஆப்பில் தாங்க புக் பண்ணேன். டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆச்சுன்னா, ஒரு கெஸ் சொல்லுங்களேன், எவ்வளோ இருக்குங்க? 1000 இருக்குன்னு நினைக்குமா? டிக்கெட் ஃபேரோட 1497. 1500 ரூபாய்க்கு 3 ரூபா கம்மிங்க. UPI பேமெண்ட் பண்ணாலும் 30 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஃபைனல் பேமெண்ட்டாக 1460 ரூபா நான் வந்து பே பண்ணியிருக்கேங்க. ஒரு நார்மல் நான்-AC சீட்டருக்கு 1500 வரைக்கும் போகுதுங்க. இதே இது இந்த ரூட்டில் AC ஸ்லீப்பரு, AC சீட்டரு, இல்லை அமராவதி வோல்வோ மல்டி ஆக்சிஜன் போட்டால் கண்டிப்பாக 3000 வரைக்கும் போகுங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் வைஸ் அதிகம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு காக்கிநாடா அந்த பஸ் தாங்க டிஸ்டன்ஸ் வைஸ் அதிகம். பட் டைமிங் வைஸ் அதிகம் வந்து நம்ம பஸ் தாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அந்த பெங்களூர் டு காக்கிநாடா அமராவதி வோல்வோ பார்த்தீங்கன்னா ஒரு 18 மணி நேரத்தில் வந்து கிராஸ் பண்ணுது. பின்னாடி நிற்கிறது அது ஒரு காக்கிநாடா பஸ். எல்லூர்லேருந்து விசாகப்பட்டினம் போகிற ஹைவேல ஜாயிண்ட் ஆகிறோம். நேரங்கள் கழித்து
தனுக்கு பஸ் ஸ்டாண்டு 6 மணி. ராவுலபாலம் ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைன் சைட்லேயும் சரி ஆப்லேயுமே நம்ம வந்து பஸ்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பஸ்ஸை டிக்கெட் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அதில் போய்ட்டு இப்போ கங்காவதி டு காக்கிநாடம் போட்டிங்கன்னா நம்ம பஸ் வந்து காட்டும். அதில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி டேட்டு மட்டும் இல்லை, லாஸ்ட் 1 வீக் வந்து எந்த டைமுக்குலாம் வந்திருக்கு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். எல்லா ஊருக்கும் எந்தெந்த டைம் வந்து பார்க்கலாம். அது இந்த பஸ்ஸு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஊருக்குனாலும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ராவுலப்பாலமில் தான் பார்த்தீங்கன்னா ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஹோல்சேல் பனானா மார்க்கெட் வந்து இருக்குது. இங்கேருந்து நிறைய வெரைட்டியில் வந்து பனானா வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. சக்கரைக்கேளி, பூவாலம், அப்புறம் ஏதோ ஒன்று பார்த்தேன்னா சக்கரைக்கேளி, கற்பூரம், பூவாளி. ஏழு மணி கிளம்புறாங்க. பார்த்தீங்கன்னா பிஆர்எம் ரோடு வேஸுங்க, சென்னை டு காக்கிநாடா. பனானா ட்ரேட் பண்ணுற கொண்டு போயிட்டுருக்காங்க. கௌதமி ரிவர். பிரம்மாண்டமான ரிவர் இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ராஜமன்றிங்க. நம்ம அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுக்கிறோம். அப்படியே போய்ட்டு மண்டபேட்டா அந்த லைனில் போகிறோம். என்டிஆர் அலமுரு 710. அழகான வயக்காட்டு பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. மண்டபேட்டா இதில் வந்தால் 725. மண்டபேட்டா பஸ் ஸ்டாண்டு 730.
இந்த ரூட்டுமே நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க. நம்ம இந்த ரூட்டை எதை ரெசம்பிள் பண்ணலாம், நம்ம தூத்துக்குடிலேருந்து திருச்செந்தூர் போவோம் பார்த்தீங்களா, அந்த ரூட்டு மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே ஃபுல் க்ரீனிஷாக நல்லா வயக்காடு மரங்கள் எல்லாம் இருக்குங்க. நல்லாயிருக்கு, கொஞ்சம் குளிர்ச்சியாக சில்லுன்னு இருக்குது. முன்னாடி போகிற அந்த வண்டியில் இருக்கிற லேடி வந்து ரொம்ப நேரமாக ஃபோன் பேசி தாங்க இருக்குங்க. அப்போ இருந்து பார்க்குற ஃபோன் பேசிட்டே தான் போயிட்டுருக்காங்க. சந்திரபுரம் இங்கே சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு தான் போகிறாங்க. யாரும் ஏறுற மாதிரியும் தெரியல, இறங்குற மாதிரியும் இல்லை. எதுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியலங்க. இவ்வளோ லாங் போகிறது வந்து ஆன்லைன் புக்கிங் சொல்லி கொடுத்து போனோம். ஆனால் இவங்க இடையில என்னென்ன ஊர் இருக்கோ அதை ரொம்ப சின்ன ஊரை தவிர்த்து வேறு எந்த ஊருக்கும் எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரி போட்டு தான் போகிறாங்க. ஆனால் யாரும் ஏறுற மாதிரி இல்லை, இறங்குற மாதிரி இல்லை. ரோடு ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக விவசாய நிலம் தாங்க, கம்முன்னு இருக்குது. ஹைவேலாம் கிடையவே கிடையாது, ஃபுல்லாக இந்த ரோடு தான். கொல்லா பாலம் 840. மோஸ்ட்லி எல்லாருமே இறங்கிட்டாங்க. நானும் ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்கோம். எல்லா கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த விஜயவாடா ராவலப்பழம் அங்கேயே இறங்கிட்டாங்க. காக்கிநாடா சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. டைம் 9 மணி. பஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. 9 ஹால். Okay, thank you, sir. Thanks, bro. அடேங்கப்பா,
22 மணி நேரம் ஜேர்னி வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்க. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நேரம் வந்து நான் பஸ்ஸில் ஜேர்னி பண்ணியிருக்கேங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கலந்து கிடக்குன்னு தெரியல. அது போய் தான் நம்ம செக் பண்ணணும். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 காலத்து வந்து காக்கிநாடா பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்துட்டாங்க. க்ரூஸ் வந்து ஃப்ரெண்ட்லி டைப் தாங்க. ஸோ உடனே கேட்டதுமே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 9:30க்கு இங்கேருந்து கிளம்பும். இந்த பஸ்ஸு கிடையாது, வேறு இவங்க டிப்போலேருந்து இன்னொரு பஸ் வந்து 9:30 கிளம்பும். இந்த க்ரூஸ் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்காங்களா, ஒரு நாள் ரெஸ்ட்டு, வேறு க்ரூஸாக வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம். மொத்தமாக 833 கிலோமீட்டருங்க. 833 டிரைவர் அண்ணா அதான் சொன்னார். இந்த ஜேர்னியோட சம்மரியான எனக்கு பிடிக்காத ரூட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராய்ச்சூர் டு கர்னூல் ரூட்டு தாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்ச ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவப்பழம் டு நம்ம காக்கிநாடா இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷான ஏரியாங்க. நிறைய கிராமத்து வழியாக தான் போவோம். அந்த வயக்காடெலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நைட் வந்து இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெயின் ஜர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. அன்டில் தென், டடா.